respected, simple and humble, the only and one and only Dr. APJ Abdul Kalam, for you. Continue the standing ovation. We request கடவுள் வாழ்த்து. Your Excellency, Bharat Ratna APJ Abdul Kalam, you are our people's president and an exemplary Indian. You are loved by every section of Indian public and respected and revered by the world leaders. We welcome you, sir, to our Saravanampatti, Kiranatham villages and to the KG campus. We have a role model police officer, CBI director, human rights leader, life positive specialist and a great friend of KG family, Mr. D.R. Karthikeyan. Welcome you, sir. The dynamic and the dedicated collector of Coimbatore, Mr. V. Palanikumar IAS, a friendly person but very goal-oriented and foresighted personality. Welcome you, sir. It's a great honor to have you here. He's a great lover of Tamil also. A renowned academician and an academic administrator par excellence with 35 years of experience, proud recipient of the National Award from our President himself, Honorary Colonel, Bharatiyar University Vice Chancellor Dr. Thiru Vasagam. We welcome you, sir. We are very proud to have our dynamic Commissioner of Police, Mr. Mahali, and his dedicated police officers who made this function a beautiful function. The President of the Saravanampatti village, Kadirvelu, President of the Kiranatham village, Mr. Palaniswamy, students of the KG colleges of Arts, Science, BPT, MCA, Engineering College, the students of the KG schools, teachers, faculty members, principals of the KG colleges, executives of the KG ISL, Mr. Sridhar, Mr. Shyam Sundar, the people from Bosch, Cognizant Technology, Pero System, Tesco, doctors of KG Hospital, KG Eye Hospital, Mr. Sendil, Mr. NSS Padmanabhan, members of the self-help group, Suya Revenue, Panchayat, Twad Board, members of the government, ministers of the government, MLA, members of parliament. These are all the heroes who made KG campus what it is today. They are the people who converted this village into an upcoming urban area. Nobody wants to go away from this college. முதல் முறையாக கலாம் அவர்கள் 7 வருஷத்துக்கு முன்னால் இந்த சரவணம்பட்டிக்கு வந்திருந்தார்கள். அப்போ ஒரு பிரசிடெண்ட்டாக இல்லை. வந்த பொழுது இது ஒரு வறண்ட மேட்டாங்காட்டு பிரதேசமாக இருந்தது. வந்துட்டு போன பின்னால் ஒரு நாள் மழை பெஞ்சது. நல்லோருக்கு பெய்யும் மழை.
எங்கிருந்தோ வந்தார் சார், மழை கொண்டு வந்துட்டார் எங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லி இங்கிருந்த கிராமத்து மக்கள்லாம் சொன்னாங்க. இன்று மே தினம், மே 1 தொழிலாளர் தினம். தொழிலாளர்களும் விவசாயிகளும் நமது நாட்டின் முதுகெலும்பு. அவர்களுக்காக இறைவனை பிரார்த்திப்போம். கடின உழைப்பு, கற்பதில் தணியாத தாகம், நாட்டுப்பற்று, அன்பு, பெரிய கனவாக காண்பது நமது கலாமுடைய வெற்றியின் ரகசியங்கள். ஃப்ரம் தி பேப்பர் பாய் டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃப்ரம் ராமேஸ்வரம் டு ராஷ்டிரபதி பவன். உங்களை பார்ப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் பெரியவர்களும் இளைஞர்களும் பெண்களும் வந்திருக்கிறார்கள் சார். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்து அரேபிய மாணவர்கள் எந்திரிச்சு நில்லுங்க, 2 பேரும் மாணவியர்கள் வந்திருக்காங்க அரேபியில இருந்து. பிரசில்லா ஜார்ஜ், சுசிலா ஜார்ஜ் அவங்க வந்திருக்கிறாங்க. அன்புள்ள கலாம் அவர்களே, அவர்களை கனடாவுக்கு கூப்பிடுகிறார்கள், ஹார்வார்டுக்கு வரவேற்கிறார்கள். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அசோக் பக்தவசலம் அவர்கள் அமெரிக்க நாட்டிலேயே தங்காமல் அங்கிருந்து திரும்பி வந்து இந்த சரவணம்பட்டிக்கு வந்ததினால்தான் எல்லாத்துக்கும் நல்லது நடந்தது. அவர் கலாமுடைய கனவை நனவாக்குபவர். அவரை நம்பி செய்த முயற்சினால்தான் இந்த கேஜி வளாகம், கேஜி ISL, கேஜி சாஃப்ட்வேர், 5000 பேர்த்துக்கு வேலை. நம்ம கவிதாசன் சொல்லுவார், தூங்கி காண்பதல்ல கனவு, தூங்கும்போது காண்பதல்ல கனவு, தூக்கத்தை கெடுப்பது, தூக்கத்தை வராமல் தடுப்பதுதான் கனவு. அந்த கனவு காண கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாரும். மகாத்மா காந்தியின் கனவு சுதந்திரம் கிடைத்து விட்டது. கலாமின் கனவு 2020 மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக மாற வேண்டும் என்பது கனவு நடக்கும். எஜுகேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தி கண்ட்ரி. எஜுகேஷன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தி கண்ட்ரி. அவர் சொல்வார், எனி டெக்னாலஜி ஷுட் ஹெல்ப் தி காமன் மேன். ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இருந்தார். அந்த ஸ்பேஸ் மெட்டல் வச்சுட்டு நொண்டிட்டு போகிற குழந்தைய ஓட வச்சார். ஸ்பேஸ் டெக்னாலஜிலிருந்து ஸ்டென்ட், கலாம் ஸ்டென்ட்னு சொல்லி 1,50,000 ரூபாய்க்கு அமெரிக்காவில் விடுக்கக்கூடிய இருதய ஸ்டென்ட் 4,000 ரூபாய்க்கு பண்ணார். சார், யூ டாட் us how to dream. We'll continue to dream to bring prosperity to this country. We welcome the guests of honor who have come here on our invitation, and Ashok will honor His Excellency with a ponnadai. And Ashok will honor Mr. D.R. Karthikeyan with the ponnadai and a memento, a dynamic collector. ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க, இந்த ஏழை மக்களுக்கு, ஏழை நோயாளிகளுக்கு இலவசமாக பண்ணுறீங்க, எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தி போடாதீங்க, புண்ணியம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும்னு சொன்னார். அந்த புண்ணியத்தை தான் தேடிட்டு இருக்கேன் சார், பணத்தை தேடி என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்று ஒரு ஐடியா கொடுக்கட்டுமான்னு கேட்டார். எஸ் சார் அப்படின்னு. நீங்கள் இடைவிடாமல் இந்த குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்கும், ஹார்ட் மாறி மாறி இருக்கும், அவங்ககிட்ட பணம் வாங்காமல் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு 50 பேர் 100 பேர்த்துக்கு இலவசமாக ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1 லட்சம் ரூபா செலவாகும். ஒரு 50 பேர்த்துக்கும் 100 பேர்த்துக்கும் 200 பேர்த்துக்கும் பண்ணுங்க. அது அற்புதமான பணி, நீங்கள் விடாமல் பண்ணுங்க. அது என்னுடைய ஒரு ஸ்மால் ஃபவுண்டேஷன் வச்சுட்ருக்கேன், லிட்டில் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்ருக்கேன். நீங்கள் அது லிட்டில் ஹார்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் நீங்கள் ஆரம்பிங்க, நான் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் அவருக்கு. He is donating 1 lakh of rupee for helping the poor people. Dr. Rao, please understand the great magnanimity and philanthropy of this particular gentleman. Thank you very much, sir. Yes. Dr. APJ Abdul Kalam, Sri V. Palanikumar, Dr. G. Thiruvasagam,
Sri D.R. Karthikeyan, ladies and gentlemen, I take it great pleasure to share with you briefly on what we have done in this villages of Saravanampatti and Kirnatham. The great Albert Einstein once said there are only two ways to live your life. One is as though nothing is a miracle. The other is as though everything is a miracle. We can see 1,000 miracles around us every day. What is more supernatural than an egg yolk turning into a chicken? And in our case, to have a great man like Dr. APJ Abdul Kalam visit this campus and this area 3 times in the last 6 years is a miracle. It's a miracle that we in the KG group and the citizens of Saravanampatti and Kirnatham village will never forget and will always recall in great fondness for the rest of our lives. If what is happening in Saravanampatti and Kirnatham seems like a miracle, it is because of his inspiration that he has given us. What is going on is a miracle, and to sum up this miracle, what has happened here in the last 10 years and most important last 5 years within 5 minutes that I've been allocated here is going to be another miracle. But I will endeavor to do that and highlight the salient points here. Very briefly, what has happened here at Saravanampatti is really 3 components that have contributed to what I would say is the Pura project in Saravanampatti Kirnatham. The components are as follows. 1, empowerment through education and training, employment generation and facilitation, and 3rd, world-class infrastructure to exacting global standards. From 1998, since we've set up our shop for KG Information Systems in this beautiful campus, KGISL has trained more than 6,000 plus aspiring professionals with or without the adequate educational background and propelled them into the exciting ITS industry. We have trained and developed and employed people for a myriad of opportunities ranging from medical transcription to engineering design. Today, the leading heart center in the US, Cleveland Clinic, receives medical transcription out of Saravanampatti. The latest design of the hemming press that will go into production for the next generation Honda and Ford cars are being designed out of Saravanampatti. The latest quarterly performance reports of the big Boeing company and the Microsoft company is prepared and delivered out of this Saravanampatti. This reports go to Goldman Sachs and Merrill Lynch analysts who then make investment decisions which make people wealthy and prosperous. This is the postal automation leader in the world. Siemens improves its image recognition algorithms using address interpretation services from Saravanampatti. And last but not the least, more than 12,000 Japanese schools and school students receive English scoring services from young and aspiring English experts working out of Saravanampatti. This is what we mean by empowerment through education and training. Secondly, the employment generation facilitation that has been established by actively seeking out multinational companies like Robert Bosch, Cognizant Solutions, Perot Systems to set up their base in KGISL campus as well as the SEZ campus in Kirnatham. Today, these companies and various others including SPI Technologies and KG Herotech Engineering Services, we employ more than 3,500 direct employees in this campus. Thirdly, to support all these activities and efforts, the biggest enabler is world-class infrastructure. This world-class infrastructure is made available in the form of the 45-acre KGISL campus and the 150 plus SEZ campus that is available at Kirnatham for leading IT companies to set up their base. The ongoing efforts in improving the infrastructure at Saravanampatti and Kirnatham would not be possible without the close cooperation and support from various stakeholders, which include but not limited to the government, obviously, the local planning authorities, the providers of infrastructure, namely the Highways Department, the Tamil Nadu Electricity Board, the TWAD Board offices, and the STPI and the SEZ development offices, and more importantly, the town panchayat presidents and the respective members of the corporations members of the panchayat for all their assistance in their matters, including Mr. Kadirvel, President of Saravanampatti, and Palanisamy, President of Kirnatham village. The anchor companies like Robert Bosch, Cognizant, and Perot Systems, they have joined in our dream
to make Saranamatti a leading IT destination. Development partners in India Land, property consultants, and most and last but not the least, all the employees belonging to the Coimbatore High Tech Infrastructure Limited, KG Information Systems, and KG Hospital, who have tired ceaselessly to make this a success. Last but not the least, our vendors and suppliers who contribute immensely by their timely and quality completion of their obligations to various aspects. An effort like this requires not one bank, but a consortium of banks, not only coherently working with each other, but also independently contributing. And I would like to recognize the help given by HDFC Bank, the State Bank of India, Indian Bank, and Canara Bank for their wonderful support that they have done this. For the first time in the state of Tamil Nadu, precast structures are being used to build the necessary infrastructure at breakneck speed, paving the way for high quality and timely delivery of civil structures. The special economic zone, which is called the Coimbatore High Tech Infrastructure Limited, will become also the first SEZ to use advanced cooling systems. Up to 70% of all M&E costs, mechanical engineering costs, are accounted by air conditioning and associated redundant power supply, which is the biggest part of creating the right ambience for IT companies. The biggest environmental impact has already been created by going for this technology. If there is an equivalent of a green rating, the equivalent of platinum rating for an entire campus, then district cooling will be the big part of this investment. Therefore, Chill SEZ promises to be the most environmentally friendly and energy efficient SEZ in the whole nation. Considering the rich potential that Pura holds for the economic development of Saranamatti, we have continued to look at growing what needs to be done here, and we have been able to do this with the help of important people. Our hero of the morning, today's morning's function, Dr. APJ Abdul Kalam, to declare open the new science block for the KG College of Arts and Science. Since the time that we've gone into industry and business. If there is another personality he has taken up, my father, as a source of inspiration, I have no doubt in mind it is Dr. APJ Abdul Kalam. To have Dr. Abdul Kalam in KGISL campus to inaugurate the new science block during the 100th centenary year. In the three champions of commitment to KG Hospital and who have ably contributed to the efforts at KGISL's Pura projects at Saranamatti and Kirnatham, Mr. V. Velumani, Mr. R. Velusamy, and T.S. Chandrasekhar. And the project has been successful. Devaraj Palanisamy, General Manager of HR of Infrastructure Development, all the wonderful buildings you see here, he and his team have worked tirelessly to make it happen. Mr. Dhanush Kodi Renugopal and Mr. Sham Sundar, both of them from our HR department. If the success of KGISL is because of the knowledge economy, then the most critical strategic department in the company and in the efforts of educational delivery is due to these HR department officials. Mr. Sham Sundar, Vice President of HR, and Dhanush Kodi, General Manager HR. Lakshmipati, Maheshwaran Rajagopal, and Suresh Kumar Narayan Samy
For any project to be done successfully, you need money, finance. And these are the people who have ensured that we have not gone overboard and ensured that our bankers are happy as well. Mr. Lakshmipathy. Mr. Maheshwaran. And Mr. Suresh Kumar Narayansamy. Head of Business Development, Vice President of Corporate Solutions, to come on to stage. Educations, who heads our KG College of Arts and Science, KG ISL Institute of Information Management, and the upcoming KG ISL Institute of Technology, Ms. Ravichandran, to receive the award. I request Sendil Parthasarathi, Vice President of KG Hero Tech Services, who runs our network management services and ensures that we as a company are available on a 24/7 basis. Mr. Vinith Menon. The last group of people I'd like to invite onto the table, onto the dais, Mr. Vinay Kumar Ravindran, our head of BPO services, who has seen it all from medical transcription all the way to equity analysis. Ama. I call upon Rajeshwari Subramanian, a lady from who has வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். சரவணம்பட்டி அண்ட் கீரத்தனம் பட்டி எல்லா மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நான் உங்கள் எல்லோரையும் சரவணம்பட்டி கிராமத்தில் கண்டு உரையாடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பிறந்தது தமிழகத்தில், வளர்ந்தது தமிழகத்தில், படித்தது தமிழகத்தில். இந்த சமயத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒரு சிறு கவிதை இயற்றி எனது மனநிலையை பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொண்டது நினைவிற்கு வருகிறது. நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா. நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது என் லட்சிய சிகரம் இறைவா. நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அறிவு புதையல் என் இறைவா. நான் பெருங்கடலில் நீந்திக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்குது அமைதி தீவு என் இறைவா. இறைவா 100 கோடி மக்கள் லட்சிய சிகரத்தையும் அறிவு புதையலையும் இன்ப அமைதியும் உழைத்தடைய அருள்வாயாக. இந்த கவிதையின் கருத்து என்ன? நம் வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டே இருக்கிறோம், பணி செய்து கொண்டே இருக்கிறோம். இவைகளை செய்யும் போது நமக்கு ஒரு வாழ்வில் லட்சியம் வேண்டும். இதை பற்றி இந்த லட்சியம் மிக முக்கியம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, பெரிய லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணம் வரும். எண்ணம் இருந்தால் நம் பணிகள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும். அறிவு புதையல் எங்கிருக்கிறது, அமெரிக்கர்கள் எங்கிருக்கிறது, இந்தியாவில் வளர்ந்த நாடாக நாம் எப்படி உருவாக்க முடியும்? இந்த எண்ணங்களை கவிதையில் ஏற்றியிருந்தேன். 2020 எப்படி இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை நான் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தேன். அதை இப்பொழுது பகிர்ந்து கொண்டேன். நாம் ஒரு கிராமத்திற்கும் அந்த 2020 நமது நாடு எந்த நிலையில் இருக்கும் அந்த லட்சியம் எப்படியாக மாற வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த 10 வகையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கிராமத்திற்கும் கிராமங்களுக்கும் நகரத்திற்கும் இடைப்பட்ட சமூக பொருளாதார இடைவெளி குறைந்த நாடாக இந்தியா மாற வேண்டும். சுத்தமான தண்ணீர், அனைவருக்கும் தேவையான எரிசக்தி எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் நாடாக இந்தியா மாற வேண்டும்.
மூன்றாவதாக விவசாயம், தொழில் மற்றும் சேவைத்துறைகள் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதைக்கு மக்களை அழைத்துச் செல்லும் நாடாக இந்தியா மாற வேண்டும். பண்பாடு என்ற தரமான கல்வி, சமூக பொருளாதார வேறுபாட்டை மீறி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். விஞ்ஞானிகளும் அறிவார்ந்த வல்லுநர்களும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் உகந்த நாடாக ஏற்ற ஒரு இடமாக இந்தியா மாற வேண்டும். தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் வேறுபாடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய நாடாக இந்தியா மாற வேண்டும். ஒரு பொறுப்பான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சி முறை நிர்வாகம் அமைந்த நாடாக இந்தியா மாற வேண்டும். வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு, கல்வாமை களையப்பட்டு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு, சமுதாயத்தில் இருக்கும் யாரும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் இல்லாத நாடாக இந்தியா மாற வேண்டும். ஒரு இனிமையான, வளமான, பாதுகாப்பு இருந்த அமைதியான, சுகாதாரமான, வளமிக்க வளர்ச்சி பாதையை நோக்கி தீர்மானப்படக்கூடிய நாடாக இந்தியா மாற வேண்டும். கடைசியாக உலகத்திலேயே வாழ்வதற்கு ஏற்ற அருமையான நாடாகவும் வளமான இந்தியாவை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களை பெற்ற நாடாகவும் இந்தியா மாற வேண்டும். இந்த கனவுகள், இந்த லட்சியங்கள் எல்லாம் வெற்றியடையுமா? வெற்றியடைய வேண்டும். உங்கள் மூலம் முடியும். இந்திய பொருளாதாரம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. வளர்ச்சிகள் 9% தொடர்ந்து வருகிறது. நாம் 10% எட்டி இன்னும் அதை 10 வருடங்களுக்கு தொடருவோமானால் நாம் வளர்ந்த இந்தியாவை 2020 காண முடியும். கிராம வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 70% பேர் கிராமங்களை சார்ந்து வாழ்வதால் இந்தியாவின் உண்மையான வளர்ச்சி கிராமப்புற வளங்களை மையமாக கொண்டே இருக்கிறது. இதுவே வளமான இந்தியா 2020 முக்கிய அம்சமாகும். எனவே கிராமப்புறங்கள் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கிவிடவும், முதலியதற்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இத்தகைய பணிகளை நாம் புராணப்படும் திட்டம் மூலம் செய்யலாம். அதை நான் கண்கூடாக காண்கிறேன். முதலில் புராயம் ஆங்கிலத்தில் அழைக்கும் இந்த திட்டத்தின் முழு பெயர் புரவலி அர்பன் அம்யூனிட்டி இன் ரூரல் ஏரியாஸ் என்பதாகும். அதாவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களிலேயே நகரங்களில் கிடைக்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பது. இவ்வசதிகளை செய்து கொடுக்க 4 விதமான இணைப்புகள் அவசியம். முதல் இணைப்பு கிராமங்களை சாலைகள் மூலம் இணைப்பு போக்குவரத்து. இரண்டாவது தகவல் தொடர் இணைப்பு. மூன்றாவது அறிவு சார்ந்த இணைப்பு. இந்த 3 இணைப்புகளையும் சேர்ந்து ஒருங்கிணைத்தால் 4வது இணைப்பான பொருளாதார இணைப்பு உருவாகும். இந்த புறாத்திட்டத்தை மேலும் செம்மையுடன் செயல்படுத்த பல்கலைக்கழகங்களில் பல ஆராய்ச்சிகளுடன் கூடிய செயல்பாடுகள் நடந்து வருகின்றன. இது தவிர தஞ்சாவூர் அருகிலுள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தை சார்ந்த புறாத்திட்டம் மூலம் 65 கிராமங்கள் இணைக்கப்பட்டு சுமார் 1,00,000 மக்களுக்கு பயனுள்ளதாக விளங்கி வருகிறது. இதுபோல மற்ற மாநிலங்களிலும் பல புறாத்திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. 11ஆம் 5ஆம் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கிராம வளர்ச்சி திட்டங்கள் உருவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கிராம வளர்ச்சிக்காக கிராமவாசிகளுக்கு நல்ல வருமானம் தரும் வேலை வாய்ப்புகள் முக்கியமானதாகும். பெற்றோர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகாரிகள் கிடைத்தால் அவர்கள் தமது குழந்தைகளை கட்டாயமாக கல்வி வேலை முயற்சிப்பார்கள். இதனால் கல்வித்துறையை பாதியிலேயே விட்டுச் செல்லும் வழக்கம் குறையும். அதேபோல நல்ல ஆசிரியர்களுடைய கல்வி சேவைகள் கிராம குழந்தைகளுக்கு கிடைக்க டெலி எஜுகேஷன் யூனிசாட் மூலம் 1000கணக்கான கிராமங்களுக்கும் கிராம பள்ளிகளுக்கு இணைக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல் கிராம மக்களுக்கு மருத்துவ வசதிகளும் டெலிமெடிசின் அண்ட் மொபைல் கிளினிக் மூலம் பரவும். சுகாதார வசதிகளுக்கு எல்லா கிராமங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் சுகாதார வசதி ஏற்பட அக்கிராம பஞ்சாயத்துகள் 100 சுகாதார வசதிகளை ஏற்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த புறாய திட்டத்தால் சாலை வசதிகளும் தகவல் தொடர்பு வசதிகள் பெருகி வருவதால் சிறந்த ஆசிரியர் மற்றும் மற்றவர்கள் தமது சேவைகளை கிராமப்புறத்தில் கட்டாயம் செய்ய முற்படுவர். சிறு மற்றும் பெரிய தொழில்கள் அதிகாரிகள் கிராமப்புறங்களில் புதிதாக தொழில்களை ஏற்படுத்தி கிராமப்புற மக்களுக்கு அதிகாரிகள் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்துவார்கள். இதை நான் கண்கூடாக சரவணப்பட்டியிலும் கீழ கிராமங்களிலும் நான் இன்று பார்க்கிறேன். கிராமங்களிலே இருந்தால் கிராமத்தில் பெண்களுக்கும் தொடர்ச்சியாக கல்வி வேலை ஏதுவாகும்.
இந்த ஆண்டிலிருந்து பாராளுமன்றத்தில் கட்டாய இலவச ஆரம்ப கல்வியை ஏற்படுத்துவதற்காக ஒரு மசோதா உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனால் ஒவ்வொரு கிராம குழந்தையும் இலவசமாக ஆரம்ப கல்வி பயில முடியும். அப்படியே பள்ளிப்படிப்பை சொந்தக்காரர்களுக்காக நிறுத்தும் குழந்தைகளுக்காக அவர்களுக்கு ஆர்வமுள்ள தொழில்களை கற்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தொழிற்கல்விகளை பயில வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். சில மாவட்டங்களில் கல்வி முறையை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நண்பர்களே, IT park, special economic zone, hospitals, telecommunication network எல்லாம் வந்திருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி. மக்களுக்கு இரண்டு வாழ்த்துக்கள். நான் சொல்வதை நீங்கள் எல்லோரும் திருப்பி சொல்வதாக கிராம மக்களுக்கு எல்லா மாணவர்களும் சொல்லலாம். கிராமத்தின் உயர்வு நாட்டின் உயர்வு. ரெடியா? திருப்பி சொல்லுவாங்க. என்னுடைய உண்மையான உழைப்பு என் கிராமத்திற்கு உயிர் கொடுக்கும். எங்கள் கிராமங்கள் உயர்ந்தால் எங்கள் குடும்பங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். எங்கள் குடும்பங்கள் சிறப்பாக வாழ்ந்தால் எங்கள் குடும்பங்கள் சிறப்பாக வாழ்ந்தால் எங்கள் மாநிலம் உயரும். எங்கள் மாநிலம் உயர்ந்தால் எங்கள் நாடு வளமான நாடாக பரிணமிக்கும். நாம் உழைத்து கிராமத்தை, மாநிலத்தை, இந்திய நாட்டை உயர்த்துவோம். Class, please lift your hand. How many students are there? Lift your hand. Students. Thank you. How many teachers are? How many teachers are? What? 20 numbers teachers? Few teachers. Okay. I am delighted to teach and address the students and teachers of schools and colleges of this region. My greetings to all the members assembled here. While I am with you, I would like to talk about knowledge. When you go out of this campus, of the school campus, or college campus, or university campus, what you will carry with you? What type of package you are going to carry with you? I hope it's knowledge. Knowledge has got three dimensions. Knowledge, I am going to give an equation. All of you tell me. Knowledge is equal to creativity plus righteousness plus courage. Now you define what is knowledge. Knowledge is equal to answer not for you. Now, what is creativity? Now I am going to say a line by line creativity. You are going to be with me, okay? Ready? Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you knowledge makes you what? Knowledge makes you now you repeat. Knowledge makes you great. Okay? Knowledge makes you great. Now what is the second point in knowledge? No, I am not asking you. What is the second point? Knowledge? Right, very good, righteousness. Now you are going to be with me. Where there is righteousness in the heart, there is beauty in the character. When
there is beauty in the character, there is harmony in the home. There is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. So friends, when there is righteous in the heart, what does it mean? It's the beauty in the character, harmony in the home, order in the nation, and peace in the world. So starting point, righteous in the heart. Righteous in the heart. Who will give? Who will give righteous in the heart? Get. Who will give? Righteous in the heart, who will give? Get. Father, mother, brother, primary school teacher. Now, what is the third one? What is the third one? Knowledge equal to courage to think different, courage to invent, courage to travel into an unexplored path, courage to discover the impossible, courage to combat the problems and succeed are the unique qualities of the youth. As a youth of a nation, I will work with courage to achieve success in all the missions. Wish you all the best. Okay? Now, finally, friends, you must have an indomitable spirit. You know, when you study, when you enter into employment potential, a lot of problems will be there. Without problem, nobody has seen the success in life. You see the ISRO fellows, 3 days back, they launched one rocket. In one rocket, they can put 10 satellites in the orbit. How is it possible? Because they have an indomitable spirit. That indomitable spirit, how will they உண்டுவதெல்லாம் உயர்வுகள் மற்றவை தள்ளிடும் தள்ளாமல் திருவள்ளுவர் சொன்னார் 2000 வருஷத்துக்கு மேல. That is you think big, definitely you will achieve or you will go close to it. Now I am going to talk about an example of indomitable spirit. I would like to recall a great clarion call on indomitable spirit which was given by Sir C.V. Raman at the age of 82. Who is Sir C.V. Raman? He is a Nobel laureate for physics, and the message is still reverberating in my mind. Sir C.V. Raman is 82 years age. He addresses a young fellows like you. He says, Sir C.V. Raman says, I would like to tell the young men and women before me not to lose hope and courage. Success can only come to you by courageous devotion to the task lying in front of you. I can assert, Sir C.V. Raman says, I can assert without fear of contradiction that the quality of the Indian mind is equal to the quality of any Teutonic, Nordic or Anglo-Saxon mind. Sir C.V. Raman says, what we lack is perhaps courage. What we lack is perhaps driving force, which takes one anywhere. We have, I think, developed an inferiority complex, Sir C.V. Raman says. We have developed an inferiority complex. I think what is needed in India today is the destruction of the defeated spirit. We need a spirit of victory. A spirit that will carry us to a rightful place under the sun. A spirit which will recognize that we as inheritors of a proud civilization are entitled to a rightful place on this planet.
succeed on finally yet. If that indomitable spirit were to arise, nothing can hold us from achieving our rightful destiny. This is what Satyam says. Hence, friends, now you realize knowledge is equal to the equation. Knowledge is equal to creativity, righteousness, courage. Now you can include indomitable spirit also. Now the teachers and educators may like to see the real knowledge can be imparted to the students. So I have finished my talk. So I would like to greet all of you my best wishes in your career. What you should have. How many of you want to become doctors? How many of you want to become doctors? Lift your hand, doctors. Okay. How many of you want to be engineers? Engineers, scientists. Okay. How many of you will become a great administrative IAS officer? Okay. How many of you want to become political leaders? Oh, good. Okay. Very good. Young fellows should go for good young fellows should go to politics also. Okay. How many of you want to go to Mars? How many of you want to go to Mars? How many of you want to go to Mars? Very good. Quite a good number. I will see you there, you know. Finally, friends, conclusion. Dear friends, as you all know, the earth rotates on own axis once in a day in 24 hours. Or 1440 minutes or 86,400 seconds. Earth itself orbits around the sun. It takes how much time? Around the sun? It takes nearly 1 year for an orbit. When the completion of rotation of Earth around the sun, when the Earth completes one orbit around the sun, what happens? Your age, my age, Dia's age, your age is added by 1 year as you are living in the planet Earth. As long as you are living in the planet Earth is orbit from the sun, you are adding plus 1 year. So, the hours fly, seconds fly, minutes fly, day fly, and years fly. We have no control over it. We don't have any control over time. Understand? We don't have no control over it. The only thing that we can do is, when the time flies, we can navigate the time. You can navigate that time purposefully. Suppose somebody wants to go to Mars, somebody wants to be a doctor, somebody wants a great political leader, somebody wants a great IAS officer, IPS officer, then that's a game. You must have a game in life. Number one, game in life. Number two, it's not sufficient. You have to acquire the knowledge. Number three, sweat hard work. Number four, perseverance. Problems should not defeat you. You must defeat the problem, succeed. So what are the four things you will do to succeed in life? Number one. Number two, acquire the knowledge. Number three, sweat hard work. Number four, perseverance. That means you are not frightened the problem, you will defeat the problem and succeed. So friends, all of you is going to repeat with me how important time. Let not my winged days be spent in vain. So wish you all the best. To all the members of the education community, success in their mission of promoting value-based education in this region. And I am very happy to see the people of Saravampatti, QLM, and all the students and teachers. May God bless you all, friends. The Little India Coimbatore Foundation has been started with 1 lakh of rupees donation from our Honorable President.
Sendil Armusami is also donating 1 lakh for the same thing. Please give him a big hand. We would like to invite Mr. Sendil, the felicitator of the self-help group, to come and give a small memento to our president. Self-help group வந்து 1000 பெண்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் அவர்களை பார்த்து சொல்ல முடியாது. இந்த செந்தில் அவர்கள் இந்த self-help group ப்ரமோட் செய்யும் செந்தில் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை கொடுக்கிறார். பெண்கள் இந்த நாட்டின் தாங்கள் நண்பர்களே, இங்கு கூடியிருக்கும் சுய உதவி குழுவினர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதில் உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ எனக்கு ஒரு போட்டோ கொடுத்தாங்க, அருமையான போட்டோ. தற்சமயம் ஏறத்தாழ 3.5 லட்சம் சுய உதவி குழு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதில் 56 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேல் உள்ளார்கள். ஏறத்தாழ பெரும்பாலான உறுப்பினர்கள் சேமிப்பையும் கைவினைப் பொருட்களைத்தான் செய்கிறார்கள். தற்போது தமிழ்நாட்டிலே ரிவால்விங் ஃபண்ட் லோன் அது 25,000 rupees 25,000 and economic loan fund rupees 2.5 lakhs என்ற 2 வகையான லோன் ஸ்கீம் இருக்கிறது. இதுவே ரிவால்விங் ஃபண்ட் லோன் அதாவது 25,000 ரூபாய் தான் 75% ஓய்வுகள் இருக்கின்றன. எக்கனாமிக் லோன் ஃபண்டில் 30% தான் ஓய்வுகிறார்கள். ஏனென்றால் பெரிய தொழில்களை செய்ய ஏதுவான பயிற்சி சுய உதவி குழுவினர்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. எனவே கிராமப்புற தொழில்கள் வளர்வதற்கு கிராமப்புற வளங்களை அறிந்து கிராமப்புற மக்களின் தனித்திறமைகளை கண்டு அதற்கு தேவையான தொழில்நுட்பமும் தொழில்நுட்ப பயிற்சியும் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மெஷின் இயந்திரங்களும் உலகத்தரத்தை பற்றிய அறிவையும் அனுபவத்தையும் என்டர்பிரினர்ஷிப் பற்றிய அறிவையும் வெஞ்சர் கேபிட்டல் உருவாக்கி கொடுத்து குளோபல் மார்க்கெட் கணக்கிட்டு கொடுத்தால் கிராமப்புற தொழில்கள் கண்டிப்பாக வளரும். கிராமப்புற தொழில்களில் மதிப்பு கட்ட செய்ய வேண்டும். விவசாய சாராத மற்ற தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும். விவசாய விளைபொருட்கள் மூலம் கிடைக்கும் பொருட்களையும் விவசாயம் சாராத மற்ற பொருட்களையும் மதிப்பு கூட்ட செய்யக்கூடிய தனித்திறமையை அதற்கு தேவையான வழிமுறை மற்றும் தொழில் உற்பத்தி முறையை ஏற்படுத்தி கொடுத்தால் கிராம மக்களின் தனி நபர் வருமானம் 2 மற்றும் 3 மடங்கு தான் பெருக வாய்ப்பு ஏற்படும். சமூக தொழில் நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், வங்கிகள், பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மேற்கூறிய உதவிகளை சுய உதவி குழுவினர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிலேயே வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று என்னுடைய கருத்து. உங்கள் நோக்கு என்னுடைய வாழ்த்து. கடின உழைப்பு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இரவும் பகலும் உழைத்த கேஜி ஐஎஸ்எல், கேஜி ஹாஸ்பிட்டல், கேஜி காலேஜஸ் நண்பர்களுக்கு மிக்க நன்றி. பொதுமக்களுக்கு நன்றி. இந்த போலீஸ் துறை ராத்திரி பகல் இருந்து நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. திரு மாகாளி அவர்களுக்கு எங்களுக்கு நன்றி. Employees of the KG ISL would like to donate 2 lakhs rupees for this Little Heart Foundation. Please give them a big hand. National anthem.